பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாததுனால பிரம்மாவை சிறையில அடைச்சிடுறாரு முருகன். சிவன் பிரணவ மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு முருகன் கிட்ட கேட்பாரு. உடனே முருகன் சீடனாக கேட்டால்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதனால தந்தை சீடனாகவும் மகன் குருவாகவும் இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுது. அதனால முருகனுக்கு சிவத்ரோக தோஷம் ஏற்படுது. இதை போக்கிக்கிறதுக்காக முருகன் இந்த தலத்துக்கு தீர்த்தம் உண்டாக்கி தினமும் அதுல நீராடி சிவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெறுவாரு. அதனால இத்தலம் சேய்நல்லூர் அப்படின்னு பெயர் பெறுது. முருகனுக்கு இங்க தனி சன்னதியும் இருக்கு. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் பலத்துல யார் பெரியவன் அப்படின்னு பலப்பரீட்சை ஏற்படுது. ஆதிசேஷன் மேருமலையை இறுக பிடிக்க வாயுதேவன் பெரும் காற்றால மலையவே அசைக்க முயற்சி பண்ணுவான். அப்போ அதுல இருந்து ஒரு சிறு பகுதி இந்த தலத்துல விழுகுது. அதனால இத்தலம் சத்தியகிரி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலத்துலதான் எச்சதத்தன் பவித்ரை தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு விசார சர்மன். விசார சர்மன் சிவனே அனைத்தும் அப்படின்னு வாழ்ந்து வருவாரு. விசார சர்மன் அந்த பகுதி அந்தணர்களோட பசுவை மேய்ச்சிட்டு வருவாரு. ஒரு தடவை மணியாற்றங்கரையில வெண்மணலால சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு பசுக்கள் சொரியும் பாலால அபிஷேகம் செஞ்சுட்டு வருவாரு. இதை அறிந்த பசுவின் சொந்தக்காரர்கள் விசார சர்மனோட அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. தந்தையும் விசார சர்மன் செய்யறதெல்லாம் பார்த்துருவாரு. இதை பார்த்த தந்தை அவர் பூஜைக்கு வச்சிருந்த பால் கொடுத்த கோபத்துல காலால தட்டி விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம அவரை ஒரு தடியாலையும் அடிப்பாரு. சிவ பூஜையில் இருந்த விசார சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்த அவரோட தந்தைய ஒரு கோலால தாக்க அதுவே மழுவா மாறி தந்தையோட காலையே வெட்டிடும். கால்கள் வெட்டப்பட்டது கூட தெரியாம விசார சர்மன் மீண்டும் சிவ பூஜையில வாழ்ந்துருவாரு. இதை கண்ட சிவபெருமான் பார்வதியோடு தரிசனம் தந்து என் மீது கொண்ட பக்தியால தந்தையோட கால்களையே வெட்டிட்ட, இனி நானே உனக்கு தந்தையாவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்துல இருந்த கொன்றை மாலையை எடுத்து விசார சர்மனுக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்கிறாரு. 63 நாயன்மார்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர்தான். இந்த தலத்துல சண்டிகேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் குலத்துல இருப்பாரு. கபாலம் அணிந்து தலையில பிறை ஜடாமுடி ஒரு காதுல குண்டலம் மறு காதுல குழையும் அணிந்து கங்கையோட காட்சி தருவார். இந்த மாதிரி குளத்தை வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. இப்படி சிவரூபத்தில் இருக்கிற சண்டிகேஸ்வரரை வணங்கினா பட்டமும் பதவியும் பாராட்டும் தேடி வரும் என்பது நம்பிக்கையா இருக்கு. இன்னொரு அதிசயம், இங்க இருக்கிற மகா மண்டபத்துல தட்டினா வெங்கல ஒளி கேட்கும் பைரவர் சன்னதியும் இருக்காம். அருணகிரிநாதர் திருப்புகழ்ல இத்தல முருகனை பாடியிருக்காரு. இங்குள்ள அம்மன் சகிதேவி அம்மை. இதுதான் தேவார பாடல் பெற்ற